ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்கும் பாடல்கள் ஹிட் ஆனாலும் கூட படங்கள் ஓடவில்லை என்பதால் அவரை ராசி இல்லாத இசையமைப்பாளர் என ஒரு சிலர் முத்திரை குத்தினார்கள். இதனுடைய காரணமாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் துவண்டு போக அந்த சமயத்துல தான் அஜித் சாருடைய நடிப்பில் வெளியான தீனா திரைப்படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்புமே கிடைத்திருக்கு. அதாவது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம அஜித் சார் நடிப்பில் 2001ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் தீனா. இந்த படம் பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்திற்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தன்னுடைய திரை வாழ்க்கையில் திரும்பி பார்க்கவே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு திருப்புமுனையை யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே நம்ம அஜித் சார் அவர்கள் தானா. மேலும் பாத்தீங்கன்னா அவர் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக ஹிட் கொடுப்பார், நான் சொல்கின்றேன் என்று நம்பிக்கையாக பேசி இவர் அவர்களுக்கு தீனா படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்காரு நம்ம அஜித் சார் அவர்கள். இதனை யுவன் சங்கர் ராஜா அவர்களே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். மேலும் அதன் பிறகு தொடர்ந்து அஜித் சாருடைய பல படங்களுக்கு இசையமைத்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன், செல்வராகவன், தனுஷ், சிம்பு என பலருடைய ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்து வருகின்றார் யுவன் அவர்கள். தற்பொழுது தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் கோட் திரைப்படத்திற்கு கூட யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்திருக்காரு. இந்த படத்திலிருந்து இன்று 4வது பாடல் வெளிவர இருக்கு. மேலும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த பாடல் வெளியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.